கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக உலக அளவில் பேசப்பட்ட ஒரு பெரிய விஷயம் 2020 2020 கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி பேசப்பட்டுக் இருந்ததோ அதை அப்படியே புரட்டி போட்டு மனிதனுடைய வாழ்க்கையில் எதையும் நம்மால் நினைத்து செய்ய முடியாது என்பதை தெல்ல தெளிவாக நமக்கு அழகான முறையிலே பாடம் கற்றுக் கொடுத்த இந்த 2020ஆம் ஆண்டு ஒரு நேரம் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பதாக உலக நாடுகள் அனைத்தும், உலக நாடுகள் அத்தனையும் 2020 நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருந்தது. நம்முடைய இந்திய நாடு கூட 2020ஆம் ஆண்டில் ஒரு பெரிய வல்லரசு நாடாக திகழும் என்பதாக அப்துல் கலாம் அவர்கள் சொல்லி சென்றார்கள். அந்த அடிப்படையில் 2020ஆம் ஆண்டு இந்த உலகத்தை 2020ஆம் ஆண்டில் எத்தனையோ முன்னேற்றங்களில் கொண்டு செல்ல வேண்டும் என்று எத்தனையோ பேர்கள் தீர்மானித்து வைத்திருந்தார்கள். உதாரணமாக இந்தியாவில் வல்லரசு நாடு 2020 இந்தியாவுடைய சூழ்நிலை பொருளாதாரங்கள் எல்லாம் மிகவும் பலமானதாக இருக்கும், ஒரு பெரிய வல்லரசாக நாடாக திகழும் என்பதாக அடியெடுத்து வைக்கப்பட்டதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று துபாயில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2020ஆம் ஆண்டு ஒரு பெரிய பில்டிங்கை கடலிலேயே வாழக்கூடிய, கடலுக்கு அடியில ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி முடிச்சு, அது மட்டும் இல்லாமல் கடற்கரையோரத்துல ஒரு பெரிய அந்த துபாயினுடைய சிம்பிளிலேயே ஒரு பெரிய கட்டடம், ஒரு நகரம் உருவாக்குவது போன்று இது போன்ற 2020ஆம் ஆண்டை நோக்கி நம்முடைய உலகத்தில் உண்டான விஞ்ஞானிகள், உலகத்தில் உண்டான செயற்கை முறையில என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் 2020 மிக பிரம்மாண்டமாக இந்த உலகத்தை காட்ட வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு, ஒரு தொலைதூர நோக்கத்தோடு அத்தனை நாடுகளில் உண்டான எல்லா மனிதர்களும் மிக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். 2020ஆம் ஆண்டு ஜனவரியும் வந்தது, பிப்ரவரியும் வந்தது. பிப்ரவரியில அத்தனை பேர்களுக்கும் 2020ஆம் ஆண்டு முழுவதும் மூடப்படுவது என்பது யாராலும் கனவில் கூட கண்டு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. 2020 நம்மளை எப்படி வைத்தது? என்னவெல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம். 2020 அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், உலகம் அங்க போயிடும், உலகம் இங்க போயிடும், இந்தியா நாடு அங்க இருக்கும், அமெரிக்கா நாடு இங்க இருக்கும், சயின்டிஸ்டுகளுடைய விஷயங்கள் எல்லாம் எந்தெந்த அளவுக்கோ பறந்து கொண்டிருந்தது. ஆனால் அதை எல்லாவற்றையும் தவிடுபடியாக்கி இந்த 2020 ஒரு மனிதனை கூட வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. இந்த 2020 கடந்து சென்ற இந்த ஆண்டிலே வீட்டை விட்டு வெளியே வருவது அத்தனை நபர்களுக்கும் பயம், உயிர் பயத்தை காட்டி சென்றது. வீட்டை விட்டு வெளியே வந்தா உயிர் பயம் முக்காவாசி பேருக்கு, மீதமுண்டான காவாசி பேருக்கு போலீஸ் பயம். இப்படியே வீட்டுக்குள்ளேயே அடங்கி 2020 ஒடுக்க நாம் அப்படியே சாப்பிட்டு விட்டோம். 2020 நம்மளை சாப்பிட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நேரத்திலே இந்த 2020 நம்மளை கடந்து சென்று விட்டது அப்படின்னு சொல்லி நாம எல்லாம் யோசிச்சுக்கிட்டு 2021 நமக்கு நல்ல முறையில் அமையுமா, நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் 2020 போன்ற ஒரு சோதனை காலம் நமக்கு தேவையா? கடந்த 2020ஆம் ஆண்டு நம்மளுக்கு எவ்வளவு பெரிய சோதனைகள் இருந்தது. இதையெல்லாம் வைத்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சென்ற வாரம் கூட சொன்னோம், இந்த காலத்தில் ஏற்பட்ட சோதனைகளை வைத்துக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு சோதனை ஏற்பட்டு விட்டது, என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இந்த 2020 என்னுடைய வாழ்க்கையை தின்று விட்டது என்பதாக சொல்லி நாம் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்காமல் இன்னும் அமர்ந்து கொண்டே இருப்பவர்கள் பல பேர்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் தாண்டி நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த 2020 ஏற்பட்ட சோதனைகளை எதற்காக வேண்டி கொடுக்கின்றார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இதிலிருந்து நமக்கு என்ன பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றார், அதிலிருந்து நாம் எப்படி மீள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா அழகான முறையிலே குர்ஆன் ஷரீஃபிலே, இந்த இஸ்லாமிய ஷரியத்துடைய முறையில் நமக்கு தெளிவான முறையிலே வழிகாட்டுகின்றார். அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்திலே சொல்லும் பொழுது, அவலா யரவுன அன்னஹும் யஸ்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், இவர்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமே, நினைத்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறா. என்ன சொல்லி கேட்கிறா அப்படின்னு சொன்னா, யஸ்தனூன ஃபீ குல்லி ஆமின், ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு ஆண்டுகளிலேயும் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், ஒரு முறையோ அல்லது இருமுறையோ இவர்கள் சோதனைகளிலே உட்படுத்தப்படுகின்றார்கள். சும்மலா யதூபுன வலாஹும் யதக்கரும், இரவும் அந்த சோதனையில வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி எத்தனை தடவை நாம சோதனைகளை
வீழுவதும் இல்லை, அதை நினைத்து உணர்ந்து பார்ப்பதும் இல்லை என்பதான் அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். நம்மளை பார்த்து அழகான முறையில கேட்கின்றார், நமக்கு என்ன நடந்துச்சு, நமக்கு ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கணும், இன்னும் எத்தனை நபர்கள் நம்மளே இன்னும் எத்தனையோ நபர்கள் அடுத்த வைரஸ் பரவுகின்றது என்பதாக சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்வாதாரத்தை முடக்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அடக்கிக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் மாற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா இதிலிருந்து நமக்கு என்ன பாடம் கொடுக்கின்றார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் செய்த தவறின் காரணமாகவா உடனே இறைவனிடத்திலே தௌபா செய்து மீள வேண்டாமா? உடனே இறைவனிடத்திலே நம்முடைய தவறுகளை உணர வேண்டாமா? அல்லாஹ் தஆலா அதற்காக கேட்கிறார், சும்மலா யதூபூன வலாஹும் யதக்கருன். இப்படி இருந்தும் இவர்கள் தௌபா செய்து மீளுவதும் இல்லை, அந்த சோதனைகளை கொண்டு தன்னுடைய பாவங்களை உணர்வதும் கிடையாது என்பதாக அல்லாஹ் தஆலா கேள்வி எழுப்புகின்றார். அப்படி என்று சொன்னால் இந்த சோதனைகள் நமக்கு வருவது எதற்கு? நான் நம்முடைய தவறுகளை உணர வேண்டும். தவறுகளை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு அவரிடத்திலே தௌபா செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகின்றார். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிதான், நமக்கு நடக்கக்கூடிய நன்மையாக இருந்தாலும் சரிதான், நமக்கு நடக்கக்கூடிய சோதனையாக இருந்தாலும் சரிதான், நமக்கு எழுதப்பட்டதை தவிர்த்து வேறு எதுவும் நமக்கு கிடைக்கப் போவதில்லை. உள்ளே யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் தஆலா எந்த ஒன்றை நமக்கு நிர்ணயித்திருக்கின்றானோ, எந்த ஒன்றை நமக்கு எழுதப்பட்டிருக்கின்றதோ அது நமக்கு கிடைச்சுதான் ஆகும். ஆனால் அந்த ஒவ்வொரு நேரத்திலும் அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, சோதனையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் நம்முடைய நம்பிக்கை செல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா அதை அப்படியே வெற்றியாக மாற்றி காட்டுகின்றார். எத்தனை நபிமார்களுடைய வரலாறுகளை பார்க்கின்றோம், எத்தனை சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கின்றோம், எத்தனை பெரும் பெரும் அவுலியாக்கள் பெரும் பெரும் வழிமார்களுடைய வரலாறுகளை பார்க்கின்றோம். அவர்கள் எல்லாம் பிறந்த உடனே அழகான முறையில வாழ்ந்து நல்ல முறையில சுவனத்துக்கு சென்றாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒருவருடைய வரலாறுகளை காண முடியுமா? எத்தனை எத்தனை சோதனைகளை கடந்திருப்பார்கள். அவருடைய சோதனை காலங்கள் மட்டுமில்லை என்று சொன்னால் இன்னும் நாம எந்த அளவுக்கு வாழ வேண்டும் என்று நினைத்து பார்ப்போம். இவ்வளவு சோதனை காலங்கள் நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனை நபிமார்களை எடுத்தாலும் சரிதான், அத்தனை நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா சோதனைக்கு பிறகு வெற்றியை கொடுத்திருக்கின்றார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைவாசம் ஏறத்தாழ ஒரு 15 வருட காலங்களாக சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எந்த காலம் தெரியுமா? அவர்களுடைய வாலிப காலம், அவர்களுடைய இளைய தலைமுறைகளை காலம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே வெளியே இருந்தார். அந்த தன்னுடைய இளைய சக்தியின் காரணமாக எத்தனை விஷயங்கள் செய்திருக்கலாம். அப்படியே அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். வெளியே வரும்பொழுது, சிறையிலிருந்து வெளியே வரும்பொழுது அவர்களுக்கு வயது 30வது வயதிலே வெளியே வந்து அந்த அரசரிடத்திலே கேட்கின்றார்கள், இந்த அரசவையிலே எனக்கு ஒரு பொறுப்பை கொடுங்கள், இந்த நாட்டை நான் வளமையான நாடாக மாற்றி காட்டுகின்றேன் என்பதாக அந்த அரசவைகளை சென்று சொல்கின்றார்கள். எவ்வளவு பெரிய சோதனை காலம் தெரியுமா? அதற்கு முன்பதாக ஒரு இடத்திலே துஆ செய்கின்றார்கள். ஒரு பெண் தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு வற்புறுத்துகின்றார்கள். அந்த இடத்திலே துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்த நேரத்திலே இந்த பெண்ணுடைய ஆசைக்கு இணங்குவதை விட எனக்கு சிறைச்சாலையை எவ்வளவு சிறப்பானது என்பதாக சொல்ல பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களை சிறையில் அடைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்கின்றார். சிறையில் அடைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்கின்றான். பெண்ணிடத்திலிருந்து தப்பித்து சிறைக்கு செல்கின்றார்கள். சிறைக்கு சென்றால் ஏறத்தாழ 17 வருடங்கள் வெளியே வருகின்றார்கள். இனி அவர்களால் என்ன செய்ய முடியும்? என்னுடைய 30 வயது கடந்து விட்டது, இதற்கு மேல் நான் என்ன செய்ய முடியும்? அதுவும் சிறைவாசத்திலேயே அனுபவித்து விட்டோம். வெளி உலகம் என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கணும், நேர மன்னரிடத்திலே செல்கின்றார்கள். இந்த அரசவையில் எனக்கு ஒரு பதவி கொடுங்கள், இந்த அரசாட்சியை, இந்த நாட்டை நான் வளமையானதாக மாற்றி காட்டுகின்றேன் என்பதாக அவரிடத்திலே சென்று சொல்கின்றார்கள். என்று சொன்னால் அவர்கள் தங்களின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருப்பார்கள், தங்களுடைய வீரத்தின் மீதும் தங்களுடைய அறிவின் மீதும் எந்த அளவுக்கு அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்திருப்பார்கள். அதனால் அடுத்த ஸ்டெப், அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்பதை சிந்தித்து அரசவையிலே சென்று சொல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அந்த நம்பிக்கையின் காரணமாக அந்த அரசாட்சியை அவர்களுக்கு கொடுக்கின்றார். எந்த நாட்டிலே சிறை அனுபவத்தை அனுபவித்தார்களோ அதே நாட்டிலே அதிபராக மன்னராக வாழக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா கொடுப்பதை தன்னுடைய திருமறையிலே இன்றளவும் வரலாறாக நமக்கு பதிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சோதனை காலத்திற்கு அடுத்து தன்னுடைய காலத்தை எப்படி நகர்த்த வேண்டும் என்று சிந்தித்ததன் காரணமாக இன்னைக்கு நாம எல்லாம் சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னாலே உடனே அடுத்த வைரஸ் நமக்கு ஞாபகம் வருது, அடுத்த பறவை காய்ச்சலுடைய விஷயம் நமக்கு ஞாபகம் வருது, அடுத்த அரசியல் பற்றி நமக்கு ஞாபகம் வருகின்றது.
அரசியல் எலெக்ஷன் வருது, எதுவும் செய்ய முடியாது. அடுத்த வைரஸ் பரவதான், எதுவும் செய்ய முடியாது. பரவக்காய்ச்சல் பரவதான், எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி எதுவும் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது என்பதாக சொல்லி சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா இதற்கான அருமையான முறையிலே வழிகாட்டுகின்றான். அழகான முறையிலே குர்ஆனிலே எத்தனையோ விஷயங்களை சொல்லி காட்டுகின்றான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் அல்லாஹ் தஆலா தீர்மானிப்பது இல்லை. நம்மால் எந்த ஒரு விஷயம் சக்தி பெற முடியுமோ. நிறைய பேர் சொல்லுவாங்க, இவ்வளவு சோதனை நமக்கு தேவைதானா, இவ்வளவு கொடுமையா இருக்கிறானே, அல்லாஹ் தஆலா நம்மை எவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்குகின்றான். எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் சரிதான், அந்த சோதனை நமக்கு உட்படுத்தப்பட்ட சோதனை, நம்மால் முடியும் என்ற ஒரு சோதனை. ஒரு நேரம் வரும், 2 அல்லது 3 ஆண்டுகள் தெரியும், 5 ஆண்டுகள் கூட கிடைக்கலாம். எனக்கு அவ்வளவு பெரிய சோதனை வந்துச்சு, என்னுடைய உடல்நிலை எந்த அளவுக்கு மோசமானதாக சென்றது. நான் மீண்டு எழுந்தேன், அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையை கொண்டு, அல்லாஹ் தஆலாவுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் தஆலா என்னை மீண்டெடுக்க செய்தான். இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சோதனை காலத்திலே அவர் நாம் வைத்திருக்கக்கூடிய தைரியம், நாம் வைத்திருக்கக்கூடிய தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே சோதனை செய்கின்றான். அந்த சோதனையிலே நாம் வெற்றி பெற வேண்டும். அந்த சோதனை மட்டும் நமக்கு தோல்வி அடையக்கூடிய விஷயமாக நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். இந்த 2020 இந்த உலகமே எதிர்பார்த்த 2020 இந்த உலகத்திலே எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க முடியாதாக ஆக்கிவிட்டது. எல்லாமே 2020 எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அது வந்தது யாரையும் வெளியில் எட்டி கூட பார்க்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கியது. இன்னைக்கு போன உடனே 2020 போயிடுச்சு, நமக்கு முசீபத்து நீங்கிடுச்சுன்னு கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், அனத்தஹ் காலம் நான். நாம எப்ப ஒரு காலத்தை ஒரு நேரத்தை வஞ்சுகின்றோமோ, எந்த ஒரு நேரத்தில் காலத்தின் மீது நம்முடைய பணிகளை போடுகின்றோமோ, அல்லாஹ்வின் மீது நாம் பழி சுமத்துகின்றோம். அல்லாஹ்வின் மீது நாம் பழி சுமத்துகின்றோம், அல்லாஹ்வை திட்டுகின்றோம். இந்த காலம் இப்படி போயிடுச்சு, இந்த காலம் வீணானதாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வை நாம் பழி சொல்வதற்கு ஒரு நேரத்திலும் நாம் காலத்தை எந்த ஒரு நேரத்திலும் திட்டிவிடக் கூடாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்வதாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பனி ஆதமுடைய மக்கள் எல்லாம் இந்த காலத்தை திட்டுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், பனி ஆதமுடைய மக்கள் எல்லாம் இந்த காலத்தை திட்டுவார்கள், நானே காலமாக இருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இரவையும் பகலையும் நானே மாற்றி மாற்றி அமைக்கின்றேன். வேற ஏதாவது தானா மாறலாம், காலம் தன்னால் சுழலுகின்றதா, நம்மால் ஒத்துக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் நாமெல்லாம் ஈமான்தார், அல்லாஹ்வால் மட்டுமே எல்லாமே முடியும் என்பதாக ஈமான் கொண்டிருந்தோம். அப்போ எப்ப இந்த ஈமானை நம்மளை ஏற்றுக்கொள்கின்றோமோ, காலத்தை திட்டுவதற்கு நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஏனென்று சொன்னால் காலத்தை திட்டும் பொழுது அல்லாஹ்வை திட்டுவதாக அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். அப்படி ஒரு காரியத்தை செய்வதாக நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொள்கின்றோம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம் விட்டு வைத்து அடுத்த நகர்தலை நாம் அழகான முறையிலே அருமையான முறையிலே ஐடியா செஞ்சோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தெளிவான வழியை நமக்கு நேராக காட்டுவான். ஒரு சின்ன உதாரணம், ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய சஹாபி ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு பெரிய வியாபாரி, ஒரு பெரிய வியாபாரியாக திகழ்கின்றார்கள். அவர்களுடைய பெயர் இஸ்லாத்தில் வருவதற்கு முன்னதாக அப்து அம்ர் என்பதாக இருந்தது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியின் இருவரும் நல்ல நண்பர்கள். யமன் தேசத்திற்கு வியாபாரத்திற்காக வேண்டி அப்து அம்ர் என்று சொல்லுவர் வியாபாரத்திற்காக வேண்டி சென்றிருக்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து வைக்கக்கூடிய காலம், நபித்துவம் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய 3 பெண்மணிகள், ஹஜ்ரத் ஸைத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வெறும் 7 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்ற தருணம். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தோழர் அப்து அம்ர் என்று சொல்லக்கூடிய வியாபாரத்திற்கு சென்று திரும்பி வருகின்றார்கள். வந்தா ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்துல ஊழல் நடவடிக்கை எப்படி எல்லாம் போச்சு, என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயம், அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், இன்னும் என்னவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சொல்லப்பட்டது அத்தனை விஷயத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்து வைக்கின்றார்கள். உடனே அவர்களுடைய பேச்சை நிப்பாட்டி விட்டு அபூபக்கர் அவர்களை அழைத்துக் கொண்டு நேரா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போறாங்க. நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லி இஸ்லாத்திலே 8வது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்.
இவர் அப்து அம்ர் என்பதாக இருந்த பெயரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்து அம்ர் என்பது சொல்வது இஸ்லாத்திலே கிடையாது என்பதாக சொல்லி அப்துல் ரஹ்மான், ரஹ்மானுடைய அல்லாஹ்வுடைய அடிமை என்பதாக பெயரை மாற்றுகின்றார்கள். இஸ்லாத்திலே ஏற்ற அத்தனை நபர்களுக்கும் ஏகப்பட்ட சோதனைகள், இவருடைய வியாபாரங்களும் வழங்கப்பட்ட அளவிற்கு சோதனைகள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இஸ்லாத்திலே இணைந்து எத்தனையோ சோதனைகளை கடக்கின்றார்கள். தங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் அடிமட்டமாக போகின்றது. உத்பா, ஷைபா என்று சொல்லக்கூடிய குறைஷ் குலத்தினுடைய பெரும் பெரும் தலைவர்களுடைய மகள்களை திருமணம் செய்தவர்கள். உத்பாவுடைய மருமகன் ஷைபாவுடைய மருமகனாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அந்த அளவுக்கு பெரும் பெயர் பெற்ற அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஹிஜ்ரத்துடைய நேரத்திலே தங்களிடத்திலே ஒரே ஒரு ஆடை, எவ்வளவு பெரிய வியாபாரி, தங்களிடத்திலே ஒரே ஒரு ஆடையோடு, தான் உடுத்திய உடையோடு, தன்னுடைய பெரிய குலத்தில் உண்டான 2 மனைவிகளையும் விட்டுவிட்டு, தங்களுடைய அத்தனை சொத்துகளையும் மக்காவிலே விட்டுவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இஸ்லாத்திற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனா செல்கின்றார்கள். மதீனாவுக்கு செல்லும் பொழுது ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய சொத்து என்னவென்று சொன்னால் தாங்கள் உடுத்தி இருந்த ஒரு கிழிந்த ஆடை மட்டும் என்பதாக வரலாறுகள் சொல்கின்றது. அதே ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் தங்களுடைய மரண தருவாயிலே அவர்களுடைய சொத்துகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் ஒரு பங்கை மக்களுக்கு கடனாக கொடுப்பார்கள், 3 பங்காக பிரித்து ஒரு பங்கை மக்களுக்கு கடனாக கொடுப்பார்கள். ஒரு பங்கை எந்தெந்த மக்கள் எல்லாம் கடனாளியாக இருக்கின்றார்களோ அந்த கடனாளிகளுக்கு கடனை அடைப்பதற்காக வேண்டி கொடுப்பார்கள். இன்னொரு பங்கை எடுத்து தர்மம் செய்வார்கள். அது மட்டுமல்ல, வரலாறுகளை சொல்லப்படும் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் முதல் போரிலே மதீனாவிற்கு சென்ற பிறகு முதல் போரிலே தன்னுடைய சொத்திலிருந்து 500 வாகனங்களை இஸ்லாத்திற்காக வேண்டி, அந்த போருக்காக வேண்டி கொடுக்கின்றார்கள். எப்படி போறாங்க? மதீனாவிற்கு போகும் பொழுது அவர்களுடைய சொத்து ஒரே ஒரு கிழிந்த ஆடை. ஆனால் மதீனாவிற்கு சென்று சில காலங்கள், அவர்கள் மதீனாவிற்கு செல்லும் பொழுது அவர்களுடைய வயது சொல்லப்படுகின்றது வரலாறிலே 37 40 வயது வரை. 40 வயதிலே ஒரு மனிதர் என்ன செய்ய முடியும்? நாம இன்னைக்கு கேட்போம்ல, 30 வயசு தாண்டிடுச்சு, வாழ்க்கையில பால் போயிடுச்சு, இனிமே நான் என்னத்தை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நாம கேட்போம்ல. அந்த மாதிரி ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய காலம் 40 வயது. மதீனாவிற்கு செல்லும் பொழுது வெறும் கிழிந்த ஒரு ஆடையை மட்டும் எடுத்துக்கொண்டு சென்ற சஹாபி ஒரு மனிதர், அவருடைய 24வது வயதிலே அவருடைய சொத்துக்கள் மதீனாவிலே ஏகப்பட்ட, மதீனாவில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் அவருடைய பணம் இருக்கும். அந்த அளவுக்கு அவர்களுடைய சொத்தம். எப்படி சம்பாதிக்கின்றார்கள் என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத்தில் புறப்பட்டு மதீனா நகருக்கு வந்து விடுகின்றார்கள். மதீனாவிற்கு வந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையும் விளக்கமாக்குகின்றார்கள். அன்சாரிகளை எல்லாம் அழைத்து, இவர்கள் எல்லாம் முஹாஜிர்கள், எனக்காக வேண்டி இஸ்லாத்திற்காக வேண்டி என்னோடு ஹிஜ்ரத் புறப்பட்டு வந்தார்கள். இவர்கள் சொத்து சாங்களை எல்லாம் விட்டு வந்தார்கள். இவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதவுங்கள் என்பதாக சொல்லி அன்சாரி தோழர்களோடு இணக்கமாக்கி வைக்கின்றார்கள். சொல்லப்படும் அல்லவா, அன்சாரிகள் எல்லாம் தங்களுடைய பொருட்களிலே, வீடுகளிலே, தோட்டங்களிலே, மனைவி குழந்தைகளிலே எல்லாத்திலையும் பங்கு போட்டு கொடுப்பார்கள். அதே அளவிற்கு இவர்களுக்கு ஒரு சாதகன ரபி என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு தோழர் கிடைக்கின்றார். அந்த தோழர் தன்னுடைய வீட்டிற்கு இல்லத்திற்கு அழைத்து செல்கின்றார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுக்கு கூட்டு போய், இது என்னுடைய வீடு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், இது என்னுடைய வீடு, இந்த வீட்டை சரிபாதியா பிரிச்சுக்குவோம், இந்த வீடை சரிபாதியா பிரிச்சுக்குவோம். தியாகத்தினுடைய மனப்பான்மை சஹாபாக்களிடத்தில் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டிலே சரிபாதியாக பிரித்து ஒரு பகுதியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு பகுதியிலே நான் வாழ்ந்து கொள்கின்றேன். இது மட்டுமல்ல, என்னிடத்திலே அழகான, எனக்கு விருப்பமான 2 தோட்டங்கள் இருக்கின்றது. ஒரு தோட்டத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு தோட்டத்தை நான் வைத்துக் கொள்கின்றேன், உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுக்கின்றேன். அது மட்டுமல்ல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், இதோ என்னுடைய 2 மனைவிகள், இந்த 2 மனைவிகளிலே எந்த மனைவி உங்களுக்கு பிரியமானவர்களாக இருக்கின்றார்கள்? இப்படி 2 மனைவிகள், 2 மனைவிகளிலே உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, நான் தலா கோட்டை தான் நான் முடிஞ்சாலும் உங்களுக்கு மனப்படுத்தி வைக்கின்றேன் என்பதாக சாலிபு ரபி என்று சொல்லக்கூடிய சஹாபி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்துல சொல்கிறார்கள். எப்பேற்பட்ட லக்கு! வெறும் மதீனாவில் இருந்து ஒரே ஒரு கிழிந்த ஆடையோடு வரக்கூடிய ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நாம் விடுவோமா?
இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ் தஆலா இந்த சோதனை காலத்துக்கு பிறகு எனக்கு இப்படி ஒரு அன்பளிப்பு கொடுக்கிறான், நாம ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஏத்துக்குவோம். ஆனால் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்தி கொண்டதனுடைய காரணம் என்னவென்று தெரியுமா? அந்த நேரத்திலே அந்த சஅத் இப்னு ரபீ என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி தன்னுடைய சொத்து, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய இல்லம் அத்தனையும் சரிபாதியாக பிரித்துக் கொடுக்கக்கூடிய நேரத்திலே சஅத் இப்னு ரபீ எனக்கு இதையெல்லாம் வேண்டாம் என்ன சொன்னாங்க? எனக்கு இதெல்லாம் வேண்டாம், உங்களுடைய அன்பளிப்புகளை ஏற்க வேண்டாம் என்ற எண்ணம் கிடையாது, மாறாக இதற்காக வேண்டி நான் ஹிஜ்ரத் வர வேண்டும். இன்னொரு வார்த்தை எங்க போய் முடிக்கிறாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்சாரி சஹாபிகள்ட்ட மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்களிடத்துல இவர்களை சகோதரர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க. சகோதரர்களிடத்திலே தியாக மனப்பான்மை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி, அதனால தான் அவர்களுக்கு அன்சாரிகள் உதவி செய்யக்கூடியவர்கள் என்பதாக பட்டம் வந்தது. அந்த சஹாபிகளுக்கு அவர்களுடைய தியாக மனப்பான்மை எந்த அளவுக்கு இருந்ததோ அதை தாண்டுகின்றது இவர்களுடைய ஏகத்துவ மனப்பான்மை. இது என்ன எல்லாம் எனக்கு தேவையில்லை ஏனென்று சொன்னால், இதற்காக வேண்டி நான் இந்த ஹிஜ்ரத்திற்கு வரவில்லை, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க, மதீனாவுடைய கடை வீதிக்கு வழியை மட்டும் இடத்திலே காட்டுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். மதீனாவுடைய கடை வீதிக்கு வழியை மட்டும் இடத்திலே காட்டுங்கள், அது போதும் எனக்கு என்பதாக அந்த தோழரிடத்திலே சொல்லுகின்றார்கள். அவர்கள் எவ்வளவு வற்புறுத்தியும் சாதிப்பவர்கள் எவ்வளவு வற்புறுத்தியும் அப்துல் ரஹ்மான் கொஞ்சம் கூட மசியாது, எனக்கு வழியை மட்டும் காட்டுங்கள், நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை. அல்லாஹ் இந்த சோதனை என்னுடைய அடுத்த ஒரு ஸ்டெப்புக்காக கொடுத்திருக்கின்றான், நான் ஏற்றுக்கொள்கின்றேன், எனக்கு கடைவீதிக்கு செல்லும் வழியை மட்டும் காட்டுங்கள் என்பதாக அப்துல் ரஹ்மான் சொன்னார்கள். அவர்களுக்கு வழிகாட்டப்படுகின்றது. அப்துல் ரஹ்மான் வரலாறுகளை சொல்லப்படுகின்றது. சின்ன சின்ன மெழுகுவர்த்தி வியாபாரம் போன்ற விஷயங்களை எல்லாம் வியாபாரம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரும் வியாபாரியாக ஆகின்றார்கள். எந்த அளவுக்கு வியாபாரியா தெரியுமா அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பட்டப்பெயர் தாஜிருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வியாபாரி, அல்லாஹ்வினுடைய வியாபாரி என்பதாக அவர்களுக்கு பெயர் சொல்லப்படுகின்றது. அந்த அளவிற்கு தங்களுக்கு தன்னுடைய தோழர் கொடுத்த அத்தனை அன்பளிப்புகளுடன் கொடுத்து விட்டு தன்னுடைய உழைப்பே போதும், என்னுடைய தன்னம்பிக்கை இடத்திலே இருக்கின்றது என்பதாக அவர்கள் எழுந்து வந்த அந்த நேரம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தாஜிருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வியாபாரி என்பதாக அவர்களுக்கு பெயர் சூட்டுகின்றார் என்று சொன்னால், நம்முடைய சோதனை காலங்களை நாம எந்த அளவுக்கு மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம இன்னும் எத்தனை காலங்களுக்குத்தான் காலங்கள் என்னை இப்படி ஆக்கிவிட்டது, காலங்கள் இப்படி ஆக்கிவிட்டது என்பதாக சொல்லி கொண்டு இருப்போம். இன்னும் 50 வருஷம் ஆனாலும் சரிதான், 2020 ஒருவன் மறக்க முடியாது. ஆனால் அதற்காக வேண்டி 2020 வைத்துக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையை இது தீர்மானித்து விட்டது, இந்த காலம் தீர்மானித்து விட்டது, 2020 என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விட்டது அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம உட்கார்ந்து இருந்தோம் என்று சொன்னால் வல்ல ரஹ்மான் நம்மளை காப்பாற்ற வேண்டும். நமக்கு வழிகாட்டுவதற்கு வேறு யாரும் இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா நாம திட்டுவது அல்லாஹ்வை திட்டிக்கிட்டு உட்கார்ந்து, நாம திட்டுவது அல்லாஹ்வை திட்டிக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். இப்படி ஒரு சூழ்நிலையிலிருந்து அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வராத சோதனைகளா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய பிரியமான ஊர், அல்லாஹ்விற்கு பிரியமான இடம் கஅபா, தன்னுடைய பிரியமான பிறந்த ஊர், எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போனாங்க. போய் மதீனாவில் நல்ல ஒரு வாழ்க்கை, எல்லா மக்களும் மதீனாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்காக வேண்டிய மதீனாவிலே உட்கார்ந்துட்டாங்களா, மீண்டும் எழுந்து வந்தார்கள் மக்காவிற்கு, மக்காவிலே கைப்பற்றினார்கள், மக்காவிலே வெற்றி கொண்டார்கள், இந்த உலகளவும் வெற்றி கொண்டார்கள். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனைக்கு பிறகு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காலம் இருக்கும். நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை சோதனை காலங்களுக்கு பிறகு நமக்கான வேண்டிய ஒரு எதிர்காலம் எட்டி பார்த்துக் கொண்டேதான் இருக்கும். அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம், நாம் அதை எப்படி பற்றி பிடிக்க போகின்றோம் என்பதுதான் நமக்கு தேவையான ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே சொல்லும் பொழுது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்அஹா லஹா மா கஸபத் வஅலைஹா மா கஸபத். எது நடக்குதா அப்படினாலும் சரி, நமக்கு எந்த ஒரு நன்மை நடந்தாலும் சரிதான், நமக்கு எந்த ஒரு தீமை நடந்தாலும் சரிதான், எல்லாமே நமக்கு அனுபவிக்கிறது தான். அல்லாஹ் தஆலா நமக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள் தான். இதற்கு பிறகு இவன் எப்படி இருக்கிறான் அல்லாஹ் தஆலா பார்ப்பான் இல்லையா? சிலவாறு பறிச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான் இல்லையா? நம்முடைய பெற்றோர்கள் பெற்றவங்க குழந்தையை எந்திரிச்சு நடக்கும்போது அது எப்படி நடக்குதுன்னு அழகு பார்ப்போமா இல்லையா? இல்ல நடக்க வேணாம், கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி பிள்ளைய தூக்கிக்கிட்டே அலைஞ்சா எத்தனை வயசு வரைக்கும் தூக்கிக்கிட்டே அலையும்? மிஞ்சி போனா 2 வயசு 1.5 வயசுல இருந்து 2 வயசு வரைக்கும் தான். அதுவே அதிகம் தூக்கிக்கிட்டு நடக்கிறது முடியாது. நடக்க சொல்லி விட்டுருவோம், நடக்கும் அழகை பார்ப்போம், ஓடும் அழகை பார்ப்போம்.
அப்படிப்பட்ட பெற்றோர்கள் நம்முடைய மனிதர்களாகிய நமக்கே இப்படி ஒரு கால சூழ்நிலை வரும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைத்து இந்த மனிதனை விடாம விட்டிருக்கின்றானே, இவனுக்கு சோதனை கொடுத்த பிறகு எப்படி இவன் மீளுகின்றான், இவனுடைய தன்னம்பிக்கையை எப்படி உபயோகப்படுத்துகின்றான், இவனுக்கு கொடுக்கப்பட்ட தவக்களை எப்படி இவன் உபயோகப்படுத்துகின்றான் என்பதை அல்லாஹ் தஆலா பார்க்க வேண்டாம் அவனிடத்திலிருந்து. அதற்காக வேண்டிதான் இந்த மாதிரி உண்டான சோதனைகள் எல்லாம். வெறும் இந்த 2020 என்ற T20 சொல்லி 2020 நம்ம எல்லாத்தையும் முடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அடக்கி வைத்துக் கொள்ளாமல் இதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் நம்மளே தீர்மானித்து அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த சோதனைகள் இருந்த பாடம் பெற்று தனியாக தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சி இது போன்ற அத்தனை விஷயங்களையும் நம்முடைய கைகளில் எடுத்து நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளை தகர்த்தெறிந்து நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் தஆலா ஒரு வெற்றியை, மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்குண்டான வழிகளை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.